நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை சாம் கல்லூரியின் வலையொலி தளத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வலையொலி தளத்தின் வாயிலாக நம் தேசத்தில் மறைந்திருக்கும் பல அர்ப்பணிப்புள்ள மேசை பந்தாட்ட வீராங்கனைகளை சமூகத்திற்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்க இருப்பவர் மேசை பந்தாட்டத்தில், அதிலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு மனிதநேய பணியாளர், அதிலும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றும் கடமை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றும் திருமதி காயத்ரி குமரன் அவர்களை தான் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் அவரை இந்த கலையகத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு மனிதநேய பணியாளர், அதையும் தாண்டி அந்த உங்களுடைய ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியையும் தாண்டி நீங்கள் ஒரு மேசை பந்தாட்ட வீராங்கனையாக எங்களுக்கு அறிமுகமான ஒருத்தர். அப்படியான உங்களை நாங்கள் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவதில் மிக பெருமை அடைகின்றோம். அந்த வகையில் நீங்கள் நீண்ட காலமாக மேசை பந்தாட்டம் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனாலும் கூட எவ்வளவு காலம் கடந்தாலும் அந்த முதல் நாள் சந்திப்பு என்று ஒன்று இருக்கும். அதாவது முதல் நாள் நாங்கள் மேசை பந்தாட்டத்தை முதலாக தெரிவு செய்து அதற்கு விளையாட போகும்போது ஒரு புதிய அனுபவம் இருக்கும். அவ்வாறு நீங்கள் அந்த முதல் நாளில் எவ்வாறு உணர்ந்தீர்கள்? இந்த மேசை பந்தாட்டத்தை தொடர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது அன்று? நன்றி. உண்மையாகவே அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இன்றும் என்னுடைய மனதிலே அப்படியே நினைவில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுக்கு வருகின்ற சவால்களை நாங்கள் வாய்ப்புகளாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் உண்மையாகவே சாதனைகள் படைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் நான் விவசாயப்பிட மாணவியாக 13ஆம் அணியில் இணைந்திருந்தோம். உண்மையாக அந்த உங்களுக்கு தெரியும், அந்த ஒவ்வொரு வருடாந்தம் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிலையும் நடக்கிற ஒரு எங்களோட ஃபேக்கல்ட்டியில் அக்ரோஸ் வீக்குன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிலையும் மெடிக்கோஸ் வீக், மாகோஸ் வீக்குன்னு சொல்லிவிடும். அப்போ அது மாதிரியான ஒரு முதலாம் வருடத்தில் வந்த நிகழ்வில் நாங்கள் உண்மையாக எங்களோட அணியில் ஒரு 25 பேர், அதாவது 13ஆம் அணியிலேயே மொத்தம் 25 பேர். அவர்கள் எல்லோருமே, நாங்கள் எல்லோரும் மற்ற விளையாட்டுக்கள், கலை நிகழ்வு, நாடகம் எல்லாவற்றிலையுமே நாங்கள் மிகச்சிறப்பாக செய்து கொண்டு வந்திருந்த பொழுது டேபிள் டென்னிஸ் வரையில் அதில் விளையாடுறதுக்கு கேர்ள்ஸில் ஒருத்தருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் பரிச்சயம் இருக்கவில்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கும் தெரியாது. நான் சொன்னேன், நான் விளையாடி பார்க்குறேன், எந்த பேரை போடுங்கன்னு சொல்லி போட்டு விளையாடி உண்மையாக அண்டு விடிய ஒரு மத்தியானம் தான் அந்த மேட்ச் நடக்க இருக்குது. விடிய போய் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நான் அதில் விளையாடி அதில் வின் பண்ணின உடனே பார்த்தா என்னுடைய நண்பர்கள், சிரேஷ்டமானவர்கள் எல்லோரும் தந்த அந்த ஆதரவு, கரகோஷம், அது தான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அதிலிருந்து எனக்கு அந்த விளையாட்டு ஒரு மிக விருப்பமான ஒன்றாக வந்தவுடன் நான் தொடர்ந்து பயிற்சி எடுத்து ஒரு பல சாதனைகள் புரியக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தந்தது என்று சொல்லலாம். நிச்சயமாக உண்மையிலேயே இவருடைய தைரியம் பாராட்டத்தக்க ஒரு விடயம். நாங்கள் நிறைய திறமைகள் இருந்தாலும் கூட அதை வெளிக்கொண்டு வருவதற்கு பல வகைகளில் தயங்குவோம் அல்லது பயப்படுவோம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொள்வோம். ஆனால் இவர் அந்த விளையாட்டை அன்றுதான் சந்திக்கின்றார். ஆனாலும் தன்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இறங்கிய களம்தான் இன்று இந்த தூரத்திற்கு அவரை கொண்டு வந்திருக்கின்றது என்று நம்புகின்றோம். இது தவிர்த்து அந்த காலகட்டங்களில், அதாவது குறிப்பாக நீங்கள் விளையாட ஆரம்பித்த காலகட்டங்களில் பெண் பிள்ளைகள் விளையாட்டுத்துறைக்கு வருவது என்பது சற்று குறைவாக இருந்திருக்கலாம். அவ்வாறு நீங்கள் ஏதாவது சவால்களை எதிர்கொண்டீர்களா? அந்த சவால்களை எவ்வாறு எதிர்கொண்டு அதை முறியடித்து வெற்றி கொண்டீர்கள்? குறிப்பாக சொல்ல போனால் தற்போதைய காலத்துடன் ஒப்பிடுகையில் எங்களுடைய காலப்பகுதியில் பெண்கள் இந்த மேசை பந்தாட்டத்தில் விளையாடுவது எண்ணிக்கை அளவில் குறைவாகவே இருந்தது. அதற்கு பல்வேறு சவால்கள் நான் நினைக்கிறேன். இப்பொழுதும் கூட சில சவால்கள் சில இடங்களில் பெண் பிள்ளைகள் எதிர்கொண்டு தான் வருகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்ல வேணும், என்னுடைய குடும்பத்தினர், பெற்றோர், சகோதரர்கள் எல்லோரும் முழு ஆதரவை தந்து என்னை ஊக்கப்படுத்தி இருந்தார்கள். அதே போல் என்னுடைய நண்பர்கள் எந்த பாகுபாடு இல்லாமல் என்னை ஊக்குவித்ததும் ஒரு காரணம்.
இப்போவும் கூட நான் தொடர்ந்து விளையாடுவதற்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், கணவரின் குடும்பம் எல்லோருமே வந்து ஒரு தொடர்ச்சியாக என்னை ஊக்கப்படுத்துவதும் ஒரு நான் தொடர்ந்து இந்த விளையாட்டில் ஈடுபடுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டது போல பெண் பிள்ளைகளின் வெற்றிக்கு பின்னால் நிச்சயமாக அவர்களின் குடும்பங்கள் இருக்கும் என்பதற்கு இவரும் இன்று ஒரு சான்றாகத்தான் இருக்கின்றார். இது தவிர்த்து நீங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் பல வெற்றிகளை இதுவரையில் புரிந்திருக்கின்றீர்கள். அந்த வெற்றிகளிலேயே உங்களால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக நீங்கள் எதை கருதுவீர்கள்? நான் சில விடயங்களை குறிப்பாக கூறலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையாக நான் அந்த ஆரம்பத்தில் மெல்ல மெல்லமாக பழக தொடங்கி நான் பிறகு ஒரு பல்கலைக்கழக அணியிலேயும் வந்து குழு தலைவராகவும் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நல்ல பயிற்சி எடுத்து நான் முதலாவது வெற்றியாக நான் சொல்லலாம், என்னுடைய வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணங்களுக்கு இடையிலான சாம்பியன்ஷிப்பாக நான் 2004-05 பகுதிகளில் இருந்தேன். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது 2004. அது வந்து வடக்கு கிழக்கு டேபிள் டென்னிஸ் அசோசியேஷனால் நடத்தப்பட்டு அதில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு இந்தியாவில் வந்து பீஸ் த்ரூ ஸ்போர்ட்ஸ் என்ற நிகழ்வு கூட இந்தியாவில் வந்து கோச்சிங் கேம்ப் அண்ட் சாம்பியன்ஷிப். அப்போ அந்த நிகழ்வு எனக்கு டிசம்பர் 23-30 2004 அதில் வந்து இணைந்து நானும் அந்த நேரம் மோகன் சார் போன்றவர்கள் நாங்கள் இணைந்து அங்கே பயணித்திருந்தோம். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தந்ததுன்னு சொல்லலாம். எனது முதலாவது வெளிநாட்டு பயணம், மற்ற எனது டேபிள் டென்னிஸுக்கு கிடைத்த முதலாவது அங்கீகாரம் என்று நான் அதை கருதலாம். அது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து எனக்கு நானே எதிர்பார்க்காத சில விஷயங்களை எனக்கு இந்த டேபிள் டென்னிஸ் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. அதில் ஒன்று தான் குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலேயே உள்ள ஒரு அதி உயர் விருது ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மருக்கு கொடுக்கப்படுற ப்ரொஃபஸர் துரைராஜாண்ட கோல்டு மெடல். அது வந்து ஃபேக்கல்ட்டி லெவலில் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. எங்களோட விவசாய பீடத்தை பொறுத்தவரையில் ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு நான் அதை பெற்றுக் கொடுத்து பெருமை சேர்த்திருந்தேன். அதற்கு பிறகு வந்து நிறைய எங்களுடைய யூனியர்ஸ் வந்து தொடர்ந்து அதில் பங்கு பற்றி அவர்களும் அதை பெற்றுக்கொண்டதில் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக சந்தோஷமாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விடயம். இவர் வாயிலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டே போகலாம் இவருடைய பல சாதனைகளை பற்றி. இவ்வாறு தான் எங்களுடைய தாய்நாட்டில் நிறைய பெண்களும் சரி, நிறைய வீரர்களும் சரி, பல சாதனைகளை புரிந்து கொண்டும் கூட இன்றும் இலைமறை காய்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களை சமூகத்திற்கு வெளிப்படுத்துவது தான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. இது தவிர எவ்வாறு தான் விளையாடி வெற்றி பெற்றாலும் கூட எங்களுக்கு நீண்ட நாட்களாக இவரை வெற்றி கொள்ள வேண்டும் அல்லது இவரை பின்பற்ற வேண்டும், இவர் தான் எங்களுக்கு ஒரு குறிக்கோளாக இருப்பார். அவ்வாறு யாராவது உங்களுக்கு இருக்கின்றார்களா? நிச்சயமாக நேசன் அண்ணா என்பவர். இப்போ வந்து அவர் கொழும்பில் ஒரு பிரபல பயிற்றுவிப்பாளராக இருக்கிறார். எங்களுக்கு அவர் வந்து எங்களோட பல்கலைக்கழக அணிக்கு வந்து விசிட்டிங் கோச்சாக இருந்தார். அப்போ அவர்கிட்ட பழக தொடங்கின பிறகு தான் உண்மையாக எனக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரியம் வந்தேன்னு சொல்லலாம் டேபிள் டென்னிஸில். அப்படி கோச் பண்ணுவார். அதே நேரம் நிறைய விஷயம் சொல்லுவார். டேபிள் டென்னிஸ் ஒரு மெடிடேஷன், நீங்கள் வாழ்நாள் முழுக்க விளையாடி கொண்டிருக்கலாம். நிறைய கண்டிப்பாக தான் பயிற்சிகளில் நடந்து கொள்ளுவார். ஆனால் மிக சிறப்பாக எங்களை வழி நடத்துவார். நேரகாலம் பார்க்காம எல்லா நேரங்களும் விடிய காலை 6 மணிக்கெல்லாம் அப்படி எல்லா நேரங்கள்லையும் ப்ராக்டிஸை போட்டு எங்களை ஒரு இந்தளவு தூரம் என்னை வளர்த்து விட்டதில் நேசன் அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அவருக்கு இருக்குது. நிச்சயமாக இவ்வாறு சிலருடைய உந்துதல்கள் தான் பல வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த துறையில் இவ்வளவு காலம் நிலைத்திருக்கின்றீர்கள். எவ்வளவோ பணிகள் இருக்கலாம் அல்லது எவ்வளவோ குடும்ப வாழ்க்கை இருக்கலாம். அதையும் தாண்டி இந்த துறையில் இவ்வளவு காலம் நிலைத்திருக்கின்றீர்கள் என்றால் அதற்கான ரகசியம் என்னவாக இருக்கும்? ரகசியம் சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால் ஐ லவ் மை கேம். பிகாஸ் எனக்கு வந்து
நான் அவ்வளவு தூரம் இந்த டேபிள் டென்னிஸை நேசிக்கிறேன். அவ்வளவு ஆர்வமாக இருக்கும் எனக்கும். எப்போ விளையாடினாலும் அப்போ விளையாடிக்கும் சரி இப்போ விளையாடிக்கும் சரி அது என்னுடைய உடல் உளம் சார்ந்து ஒரு புத்துணர்ச்சி பெறுவதை வந்து நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் நான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு. தொடர்ந்து இப்போ சில குடும்பங்களில் அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ இந்த வயசில் உங்களுக்கு இந்த விளையாட்டு தேவையான்ற ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு எல்லோரும் வந்து ஒரு ஆதரவாக இருப்பதை நான் காரணமாகவும் என்னால் தொடர்ச்சியாக இதில் நீடித்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்டிப்பாக குடும்பம் எப்போதும் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் என்றால் நாங்களும் இன்னும் பல பல சாதனைகளை படைத்து கொண்டு செல்லலாம். இதே போன்று நீங்கள் அந்த தொடர்ச்சியாக வெற்றிகளை பெறுகின்ற போது அல்லது உங்களுடைய சாதனைகளை பதிவு செய்யும் போது மேசை பந்தாட்டத்தில் உங்களுக்கு என்ற ஒரு தனிப்பட்ட பாணி விளையாட்டு இருக்கும். அவ்வாறான உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? என்னுடைய பாணி வந்து உண்மையாக ஒரு டீப் புஷ்ஷிங்கன்ற ஒரு ஸ்ட்ரென்த். அதே நேரம் கூட ப்ளேஸ் பண்ணி விளாட்றது. இப்போ அந்த எட்ஜோடு எல்லாம் ஷாட்ஸ் பண்ணுறது இல்லாட்டி நெட்டுக்கு கிட்டவா கார்னரில் அடிக்கிறது அந்த கன்சன்ட்ரேட் பண்ணி கூட அதுதான் என்னுடைய என்னுடைய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். நான் அப்போ அந்த மிக பொறுமையாக டீப் புஷிங் செய்து கொண்டிருப்பேன். சில வேளை அந்த எதிராளிக்கு வந்து அது ஒரு விதமான ஒரு இதை கொடுத்து கொடுத்திருக்கும். நிச்சயமாக. ஏனென்றால் இது ஒரு சிறந்த ஒரு பெறுபேறை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம்தான். எப்போதும் நாங்கள் அதிரடியான விளையாட்டுக்களை தாண்டி பொறுமையான விளையாட்டுகளில் பல வெற்றிகள் கிடைத்திருக்கலாம். இதே போன்று மன உறுதி இந்த விளையாட்டில் எவ்வளவு தூரத்திற்கு தாக்கம் செலுத்தும் என்று நினைக்கின்றீர்கள்? இது மன உறுதின்றது எல்லா விளையாட்டுகளுக்கும் முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் டேபிள் டென்னிஸை பொறுத்தவரையில் அது மிக அத்தியாவசியம் என்று தான் நான் நினைக்கின்றேன். என்னென்னு சொன்னால் ஒரு சரியான ஃபாஸ்ட் ஒரு குயிக் கேம். இப்போ நாங்கள் மிக விரைவாக நாங்கள் டிசிஷன் எடுக்க வேணும். அதே நேரம் எங்களோட மன உறுதி மனநிலை வந்து சரியாக அதில் கன்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் எங்களால் தொடர்ச்சியாக விளையாடக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுவும் நான் இந்த கேமை விரும்புகிறதுக்கான ஒரு மிக ஒரு நல்ல ஒரு காரணம். ஏன்னா எனக்கு அந்த இதில் விளையாடிட்டு நான் இருக்கேன். எனக்கு என்னுடைய கன்சன்ட்ரேஷன் பவர் எல்லாம் கூடுற போல் நான் உணர்வேன். அப்போ மனத்தை வந்து லேஸ் ஆகும். நாங்கள் ஒன்றும் இப்போ வேறு விளையாட்டுகள் வந்து நாங்கள் வந்து சிந்திக்காமல் கூடி நாங்கள் விளையாடி கொண்டிருக்கலாம். இப்போ இதில் வந்து பால் வந்தால் நாங்கள் ரிசீவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணத்தான் வேணும். அப்போ நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம்னா நாங்கள் வேறு ஒன்றையும் யோசிக்கலாது. அதுதான் இந்த கேமுன்ற ஒரு பலம் பண்ணுது. இப்போ எங்களோட முழு சிந்தனையையும் அதில் நாங்கள் ஒப்பு கொடுத்து அதில் இருந்து தான் நாங்கள் அட்லீஸ்ட் பெரிய பெர்ஃபார்மன்ஸாக விளையாடாட்டிக்கும் சாதாரணமாக தட்டுறதுக்கு கூடி எங்களோட அந்த கன்சன்ட்ரேஷன் தேவையானு நினைக்கிறேன். இது ஆழமான ஒரு கருத்தும் கூட. உண்மையில் நாங்கள் போகிற போக்கில் விளையாட வேண்டிய விளையாட்டாக மேசை பந்தாட்டம் இல்லை. முழு கவனத்தையும் செலுத்தி நாங்கள் விளையாடும் போது தான் அதில் சிறந்த பெறுபேறு கிடைக்கின்றது. இதை தாண்டி நீங்கள் பாடசாலை காலத்தில் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியின் பழைய மாணவியாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த பாடசாலை கல்வி உங்கள் சுய ஒழுக்கத்தையும் மன உறுதியையும் மேம்படுத்துவதற்கு இன்றைய வாழ்வில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது? நிச்சயமாக என்னுடைய ஆளுமை விருத்தியில் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியின் பங்கு அளப்பெரியது. நிறைய விஷயங்கள் தலைமைத்துவ பண்புகளாகட்டும், நான் எழுத்துத்துறை சார்ந்து என்னுடைய கவிதை கட்டுரை பேச்சு திறன்களுக்குரிய ஒரு சரியான களங்களை வந்து என்னுடைய கல்லூரி எனக்கு அமைத்து தந்திருந்தது. அதே நேரம் ஒரு இயல்பான ஒரு தலைமைத்துவ பண்புகளை வளர்க்கக்கூடிய நிறைய பொசிஷன்ஸை வந்து எங்களுக்கு தந்து நாங்கள் அதிலேருந்து பெர்ஃபார்ம் பண்ணி செய்யக்கூடியதாக இருந்தது. பட் நான் இன்னும் நினைவு கூறுற விஷயங்கள் சில விஷயங்கள் நாங்கள் புதிதாக நாங்கள் செய்ய போகிறோம் என்று கேட்டாலும் அதுக்குரிய களத்தையும் கல்லூரி தந்திருக்குது. அப்போ இன்று வரைக்கும் நான் இந்த மேசைப்பந்தாட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறதுக்குரிய அந்த மன உறுதியையும் அதே நேரம் என்னுடைய பணி வெவ்வேறு பலதரப்பட்ட அழுத்தங்களை சந்தித்தாலும் நான் தொடர்ச்சியாக பணியிலும் சிறப்பாக செயற்படுவதற்கும் என்னுடைய கல்லூரி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. பாடசாலை கல்வியின் முக்கிய நோக்கங்கள் இதுவாகத்தான் இருக்கும். இன்று நீங்கள் ஒரு குடும்ப பெண், அதிலும் ஒரு தாய், அவ்வாறு இருக்கும்போது உங்களுடைய 2 பிள்ளைகளையும் நீங்கள் இன்று மேசை பந்தாட்டத்திற்கு
அனுப்பியுள்ளீர்கள். அவர்களும் மேசைப்பந்தாட்டத்தில் பயிற்சி பெறுகின்றார்கள். இந்த நோக்கம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது? இது உண்மைக்கு நான் எனக்கு ஒரு விருப்பமான கேம். ஆனால் அதை வந்து நான் வற்புறுத்தக்கூடாது பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பங்களை பிள்ளைகளுக்கு திணிக்கக்கூடாதுன்றதுலேயே நான் உறுதியாக இருக்கிறேன். நான் உண்மையாக சொன்னால் நான் ஒரு மூத்தவா வந்து 4 வயசு அப்படி இருக்கையில் ஒருக்கா கூட்டிக் கொண்டு போனேன். சென்ட்ரல் காலேஜில் கூட்டிக் கொண்டு போய் விளையாட விடையக்க அவளுக்கு அவ்வளவு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கே இல்லை. அப்போ நான் சரின்னுட்டு விட்டுட்டேன். பிறகு திருப்பி மீண்டும் ஒரு 9 வயசு அப்படில திருப்பியும் 2 பேரையும் 2 மகளவையும் நான் கூட்டிக் கொண்டே வயமேச்சியில் நினைக்கிறேன் அங்கே கொண்டே விளையாட விட்டுட்டு ரைட்டு உங்களுக்கு நானும் ஒரு பக்கமாக விளையாடிக்கொண்டு அவர்களும் விளையாடிக்கொண்டிருக்க அவர்களுக்கு அதுக்கு பிறகு பார்த்து அவர்களுக்கு ஒரு விருப்பம் ஒன்று வந்தது. அப்போ அதற்கு பிறகு வந்து நான் அவர்களையும் வந்து சரியான முறையிலே வழிப்படுத்தி இன்று அவர்கள் எனக்கு சில நுணுக்கங்களை சொல்லித் தருகிற அளவுக்கு அவர்களை வளர்த்து விட்டு எல்லா பயிற்றுவிப்பாளர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். நிச்சயமாக சில நேரங்களில் நாங்கள் பிள்ளைகளிடம் இருந்து திருப்பி கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய உருவாக்கி கொள்கின்றன. இது தவிர நீங்கள் அவர்களுக்கு தாய் மட்டுமல்லாது சில நேரங்களில் பயிற்றுவிப்பாளராகவும் இருந்திருப்பீர்கள். அவ்வாறான நேரத்தில் தாய் பயிற்றுவிப்பாளர் இந்த 2 சூழல்களையும் நீங்கள் எவ்வாறு கையாண்டீர்கள்? எனக்கு வந்து இது நான் ஒரு அட்வான்டேஜாக ப்ளஸ்ஸாக தான் நான் இதை பார்த்தேன். என்னென்னு சொன்னால் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, நாங்கள் எப்படி ஒரு குவாலிட்டி டைமை நாங்கள் பிள்ளைகளோட செலவிடுறதுன்னு சொல்லி. அப்போ அதில் பார்க்கல எனக்கு இது ஒரு சிறந்த தெரிவாக இருந்தது. எனக்கும் ஒரு விருப்பமான விஷயம், அவர்களும் அதை விரும்புகிறார்கள். அன்றைக்கில் வந்து எனக்கு அதை நான் ஒரு என்ஜாய் பண்ணி நான் அவர்களோட பழக்கக்கூடியதாக இருந்தது. இதையும் தாண்டி பிள்ளைகள் என்பதையும் தாண்டி அண்மையில் இடம்பெற்ற திருக்குடும்ப கன்னியர்கள் மடத்தில் இடம்பெற்ற ஆசிரியர்களுக்கான இரட்டையர் மேசை பந்தாட்ட பிரிவில் உங்களுடைய கணவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதற்கு முதலில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவருடைய வெற்றிக்கு உங்கள் குடும்பத்தின் பங்கு எவ்வாறு இருந்தது? நன்றி, வாழ்த்துக்களுக்கு முதற்கண். இதற்கு வந்து நான் முக்கியமாக சாமுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் அவர் அந்த கல்லூரியில் ஆசிரியர்களுக்கான பிரத்யேகமான அந்த போட்டியை வச்சு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினதுலேருந்து இப்போ என்னுடைய கணவரம் வந்து அது ஒரு ஆரம்பகட்டமாகத்தான் அதை பற்றி டேபிள் டென்னிஸ் விளையாடி இருந்தாரோடையும் ஒரு நிபுணத்துவமாக தொடர்ந்து பழகக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கல. எனினும் இந்த குறித்த போட்டிக்காக அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வெற்றி அடைந்தது ஒரு சந்தோஷம். எங்களுடன் குடும்பமாக ஒரு சில விதங்களில் பயிற்சிகளில் இணைந்து கொண்டாலும் ஆனால் அந்த போட்டி என்றது அதுவும் அவர்களுடைய தொழில் மட்டத்திலே அந்த கல்லூரி மட்டத்திலே நடந்தது என்பது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்படி ஒரு வாய்ப்புகளை வரையக்கில் தான் கூட டீச்சர்ஸ் எல்லாருமே அதில் விளையாடி சிறப்படைந்திருந்தோம். நான் உடனே வந்து சாமுக்கு பாராட்டினது இப்படியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தி கொண்டு இருங்கள்னு சொல்லி. தெரியாதவர்களுக்கும் தெரியப்படுத்துவது ஒரு சிறந்த விடயம். உண்மையில் நாங்கள் சாம் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சாமுவேல் சண்முகம் அவர்களை இந்த இடத்தில் வாழ்த்தி கொள்வதில் மிகவும் பெருமை அடைகின்றோம். இது தவிர நீங்கள் இப்போது குடும்பமாகவே மேசைப்பந்தாட்டம் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் விளையாடும் நேரங்களை பிரித்து கொள்வதிலும் சரி அல்லது உங்களுடைய வேலைகளை நீங்கள் பிரித்து கொள்வதிலும் சரி எவ்வாறு அணுகி கொள்கின்றீர்கள்? இது ஒரு சவாலான விடயம்தான். என்றாலும் வந்து நாங்கள் இது எங்களுக்கு ஒரு மன திருப்தியை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. என்று சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமாக இணைந்து எங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதே நேரம் நாங்கள் எங்களுடைய ஒரு புரிந்துணர்வும் வந்து கூடுவதற்குரிய சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்கின்றோம். உண்மையில் இன்றைய சூழ்நிலையில் வந்து குடும்பங்களுக்கு இடையில் பல சிக்கல்கள் தோன்றுவதற்கு இவ்வாறான ஒரு விடயங்கள் வந்து தடையாக இருக்கும். ஏனென்றால் வந்து இன்று இருக்கின்ற நவீன உலகில் வந்து ஒருவருக்கொருவர் கதைப்பதற்கே பல நேரங்களில் நேரம் கிடைப்பதில்லை. அவ்வாறு இருக்கும்போது அனைவரும் சேர்ந்து ஒரே விடயத்தை செய்வதென்பது உண்மையில் புரிந்துணர்விற்கும் சரி அந்த உறவை வலுப்படுத்துவதற்கும் சரியான ஒரு ஆதாரமாக இருந்திருக்கும்.
இது தவிர நீங்கள் ஆரம்பத்தில் வந்து தனியாக சென்று பயிற்சி எடுத்திருப்பீர்கள். இன்று குடும்பமாக பிள்ளைகளுடனோ அல்லது கணவனுடனோ சென்று பயிற்சியை மேற்கொள்ளும் போது உங்களுடைய அனுபவம் எவ்வாறாக இருக்கின்றது? இதில் வந்து நாங்கள் வந்து தனியாக நான் பழகிக்கல இல்லாட்டி பிள்ளைகள் பழகிக்கல வந்து நாங்கள் கூட ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ஒரு போட்டியை ஒரு ஆம்பிஷனாக கொண்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கல வந்து நாங்கள் சிலவில் தனியாக பழகிறது வந்து எங்களுக்கு கூட ஒரு கன்சன்ட்ரேஷனை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் குடும்பமாக இணைந்து பழகிக்கல அது எங்களுக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டாக தருதுன்னு நான் யோசிப்பேன். என்று சொன்னால் எங்களோட உளமாற நாங்கள் எல்லோரும் எங்களை பாராட்டி கொண்டு அதே நேரம் அது எங்களுக்கு ஒரு உந்துதலை தருது, மறைமுகமான ஒரு உந்துதலையும் தருது. இதற்கு மேலதிகமாக நான் குறிப்பிடலாம். குறிப்பாக பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஏனைய விருப்பங்கள் அவர்களுடைய மனநிலையை வந்து எங்களுக்கு இன்னும் மேலதிகமாக புரிந்து கொள்வதற்கு இந்த மேசைப்பந்தாட்ட பயிற்சிகள் ஒரு களமாக அமைந்திருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடனோ அல்லது உங்களுடைய கணவருடனோ கூட போட்டி போடும் சந்தர்ப்பம் உருவாகி இருக்கலாம். அவ்வாறு உங்களுடைய பிள்ளைகளுடன் நீங்கள் போட்டியிடும் போது நீங்கள் தாயாக உணர்வீர்களா இல்லது ஒரு போட்டியாளராக உங்களை நினைத்து கொள்வீர்களா? இல்லை, நான் அதை அந்த விளையாட்டுன்னு வந்துட்டால் போட்டியாளரை தான் நான் உணர்வேன். நான் இன்னும் அவை இப்போ எனக்கு அவை சில விஷயங்களை சொல்லி தந்தாலும் இன்னும் அவை என்ன வின் பண்ண இல்லை. அப்போ நான் அவைக்கு இன்னொரு சேலஞ்சை கொடுத்து கொண்டிருப்பேன். நீங்கள் என்ன வின் பண்ண மாட்டோம், நீங்கள் ஒன்றும் கதை கேளாது அப்படின்னு சொல்லி. இப்போ போட்டின்னு வந்துட்டால் நாங்கள் போட்டி தான், போட்டியாளர் தான். போட்டின்னு வந்துட்டால் போட்டியாளர் தான். இது தவிர்த்து நீங்கள் இப்போது ஒரு தாயாகவும் சரி அல்லது ஒரு பணியாளராகவும் சரி, மனிதநேய பணியாளர் அதுக்கும் கள ஒருங்கிணைப்பாளர் என்றும் போது உங்களுடைய பணி ஒரு பாரிய பணியாகத்தான் இருக்கும். அவ்வாறு அந்த பணிகளையும் அந்த குடும்ப வாழ்க்கையையும் பொருட்படுத்தி எவ்வாறு நேரத்தை ஒதுக்குகின்றீர்கள்? விளையாடுவதற்கும் சரி நேரத்தை ஒதுக்கி எவ்வாறு அதை சமநிலைப்படுத்தி கொள்கின்றீர்கள்? இது மிகப்பெரிய ஒரு சவால் தான். என்னால் முடிந்த அளவுக்கு நான் இதை சரியாக செய்கிறேன் என்று தான் கூறலாம். என்னென்னு சொன்னால், நான் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிற ஐக்கிய நாடுகள் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தின் வடக்கு கிழக்குக்கான நான் கள ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தராக பணியாற்றுகிறேன். அப்போ சில நேரங்களில் வந்து நான் கூடுதலான நாட்கள் வந்து என்னுடைய வேலை பணி காரணமாக களப்பணிகள் செல்ல வேண்டியிருக்கலாம், நிறைய நேரத்தை நான் செலவழிக்க வேண்டியெல்லாம் இருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும். நான் என்னுடைய குடும்பத்தைக்கான நேரம் செலவிடுவேன். ஆனால் இதை வந்து நான் இதையும் நான் ஒரு சவாலை நான் ஒரு அதை எப்படி நான் பாசிட்டிவாக பயன்படுத்தி கொண்டேன்னு தான் பார்க்கணும். என்ன சொன்னால், நான் இதனூடாக பெற்றுக்கொள்கிற அனுபவங்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை நான் ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் அதால் வந்து அவர்களையும் நான் அறிவூட்டக்கூடியதாக என்னுடைய அனுபவங்களை அவர்களோட பகிர்ந்து கொள்வதனூடாக ஓரளவுக்கு நான் இதை சமாளிக்கிறேன்னு நினைக்கிறேன். மற்றது பயிற்சிக்கான நேரம் வந்து உண்மையாகவே எனக்கு இப்போவுமே ஒரு சவாலாக தான் இருக்குது. என்னுடைய மனதில் வந்து நான் அந்த முந்தி விளையாடின போல் நிறைய நான் நின்ற நேரம் விளையாட வேணும், பயிற்சி எடுக்கணும், நல்லா விளையாடணுமென்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் கூட என்னுடைய பயிற்சி நேரம் இப்பொழுது சரியான குறைவாகத்தான் இருக்கிறது. எல்லாத்தையும் சரியாக சமநிலைப்படுத்தி கொண்டு செல்லும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக கூட அமைவீர்கள். இது தாண்டி நீங்கள் இப்போ அநேகமாக பலர் எதிர்பார்ப்பது அரச நிறுவனங்களில் வேலை பார்ப்பதற்கு தான் எதிர்பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு அரசு சார்பற்ற மனிதநேய அமைப்பில் நீங்கள் பணிபுரிவதன் உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கின்றது? உண்மையாக நான் பல்கலைக்கழகத்திலிருந்து விவசாயப்படத்திலிருந்து வெளியேறிய உடனே எனக்கு இது மாதிரியான அரசு சார்பற்ற நிறுவனங்களில் வேலை எனக்கு கிடைத்திருந்தது. முதல் குறிப்பாக வேர்ல்ட் விஷன், டேனிஷ் ரெஃப்யூஜி கவுன்சில், UNHCR, இப்போ நான் இருக்கிற UN ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ஆஃபீஸ் உண்டு. இது உண்மையாக எனக்கு ஒரு மிக திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னால், எங்களுடைய மக்கள், நலிவுற்ற மக்கள், தேவைப்பாடு உடைய மக்களுக்காக என்னால் முடிந்த ஒரு பணியை சரிவர செய்கிறேன் என்ற ஒரு திருப்தியும், மற்றது உண்மையாக UN என்ற ஒரு ரெகக்னைஸ்டு இதில் வந்து என்னால் தொடர்ந்து இணைந்து பணியாற்றக்கூடியதாக இருக்கிறதையும் வந்து நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். இப்போது நீங்கள் மேசை பந்தாட்டத்தில் ஒருங்கிணைந்து விளையாடும் பல விளையாட்டுகளை விளையாடியிருப்பீர்கள். அதில் சில அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். அவ்வாறு ஏதாவது அனுபவம் உங்களுடைய பணிக்கு உந்துதலாக உதவியாக அமைந்திருக்கின்றதா? நிறையவே உதவி இருக்கிறது.
உண்மையாக அந்த நான் முதலும் குறிப்பிட்டது போல் இந்த டேபிள் டென்னிஸில் இருக்கிற அந்த கன்சன்ட்ரேஷன்ன்றது ஃபோக்கஸ்ன்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நான் அதை பயின்று கொண்ட ஒரு விஷயம். இப்போ வேலைத்தளத்துலேயும் சில வேளைகளில் வந்து நான் ஒரு தனி நபராகவே பல காரியங்களை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுன்னு என்னுடைய இப்போ உள்ள பொறுப்பான பணியில் வந்து இப்போ சில நேரங்களில் பொறுப்பு வாய்ந்த உயர் அதிகாரிகள வருகைகளை நான் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கேக்கில் வந்து ஒரே அதே மாதிரி நிறைய வேலைகள் ஒரே நேரத்தில் எனக்கு மல்டி டாஸ்கில் வேலை வரைக்கல எனக்கு உடனே நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அங்கே பாவிக்கிறதுன்னு சொன்னால் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு விதமான மனப்பதட்டம் இல்லாமல் ஒவ்வொரு விடயங்களாக கன்சன்ட்ரேட் பண்ணி நான் அதை செய்யக்கல எனக்கு மிக உதவியாக இருக்கிறது. அதே நேரம் ஒரு டீம் ஒர்க்ன்றது இப்போ நாங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு டீம் ஸ்பிரிட்ன்றதையும் வந்து நான் மேசை பந்தாட்டத்துக்கு ஊடாக கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் இப்போ உள்ள என்னுடைய பணிக்கு அது மிகவும் தேவைப்படுகிற ஒரு கோஆர்டினேஷன் ரோல்ன்றதில் எனக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம். எங்களுடைய நிறுவனம் சார்ந்த இணை நிறுவனம் சார்ந்த பணியாளர்கள் அது மாதிரி அரச உத்தியோகத்தர்கள் அனைவருடனும் ஒரு இணைந்த மாதிரியான வேலை திட்டங்களை என்னால் இலகுவாக முன்னெடுப்பதற்கு நான் கற்றுக்கொண்ட இந்த குழு பணியும் ஒரு இயல்பாக இருந்திருக்கிறது. இவ்வாறு நீங்கள் பணியில் இருக்கும்போது சில நேரங்களில் முக்கியமான சில போட்டிகளை தவற விட்டிருக்கலாம். அவ்வாறு உங்களுடைய மனதை பாதித்த போட்டி ஏதாவது இருக்கின்றதா? இப்போ சொல்லிக்கல எனக்கு அவ்வளவுன்னு சொல்லி இல்லாத ஆனால் சில நேரங்களில் வந்து இப்போ நாங்கள் இப்போ ஓவர் 40 விளையாட தொடங்கின பிறகுமே அது வந்து மைதிலி அக்கா தான் என்ன திருப்பியும் அதுக்குள்ள வர சொல்லி ஓவர் 40 டூர்னமெண்ட்ஸ் நாங்கள் ரீஜனல் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லையும் பங்கு பெற்றி கொண்டு இருக்கிற நாங்கள். அப்போ அதில் சில வேளைகளில் வந்து நாங்கள் டேட் தெரியும் எல்லாம் போடுவோம்ன்ட்டு எல்லாம் பிளான் பண்ணுவோம். பிற கடைசி நேரங்களில் வந்து போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுறது பெரிய அளவில் மனதை பாதித்த வேண்டியதில்லை. ஆனால் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே என்று யோசிச்சிருப்போம். கண்டிப்பாக இவ்வாறு சின்ன சின்ன வருத்தங்கள் சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இது தவிர நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்து மேசை பந்தாட்டம் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கும்போது உங்கள் கண்ணோட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் பெண்களின் விளையாட்டுத்துறை எவ்வாறு இருக்கின்றது? முற்றுமுழுதாகவே இப்போ உள்ள சூழல் ஒரு மிகவும் வாய்ப்பான ஒரு சூழலாக அமைந்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாங்கள் விளையாடின காலத்தில் வந்து எங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருந்தது. நான் குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய விவசாய பீடத்தில் ஆனால் நாங்கள் அப்படி இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை வந்து ஒரு உச்சக்கட்டமாக பயன்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லலாம். எங்களோட பீடத்தில் வந்து ஒரு காமன் ரூம் இருக்கும், ஒரு டேபிள் டென்னிஸ் டேபிள், ஒரு கேரம் போர்டு இருக்கும். எங்களுக்கு கிட்டவே இருந்தபடியாக நாங்கள் இடைக்கிடையெல்லாம் போய் விளையாடுவோம். அப்போ எங்களோட அணி நண்பர்கள் வந்து 25 பேர் இருந்தாலும் அதில் 3 கேர்ள்ஸ் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டி டீமில் இருந்தோம், 2 பாய்ஸ் இருந்தோம். அப்போ அப்படி வந்து தொடர்ந்து எங்களுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படி வாய்ச்சுது. அது மாதிரி YMHA YMCA போன்ற இடங்கள்ல வந்து பயிற்றுவிப்பாளர்களோட எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நிறைய சாம்ஸ் காலேஜ் போல் நிறைய நிறுவனங்கள் இதை வந்து மிகவும் ஆர்வமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பயிற்றுவிப்பாளர்களும் பல தரப்பட்ட நிபுணத்துவமுடைய பயிற்றுவிப்பாளர்கள் எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிறார்கள். அதே நேரம் பெண்கள் என்ற பங்கு இப்போ வந்து நிறைய சிறுமிகள் நல்ல குட்டி பிள்ளைகள் எல்லாரும் வந்து டேபிள் அளவு உயரத்தில் இருப்பினும் ஆனால் விளையாடுவினோம். அப்போ அவைகளை பார்க்க உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னும் வந்து நான் என்னுடைய கருத்தின்படி நான் இன்னும் எங்களோட பெண் பயிற்றுவிப்பாளர்களோட எண்ணிக்கை கூட வேணுமென்றது என்னுடைய ஒரு ஆசை. நிச்சயமாக இது அனைவரும் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். பெண் பயிற்றுவிப்பாளர்கள் எல்லா துறைகளிலும் இன்று பெண்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதே போன்று விளையாட்டுத் துறையிலும் பெண்களின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் பெண் பிள்ளைகள் ஒரு தயக்கமின்றி பழகிக்கொள்வதற்கும் சரி, தயக்கமின்றி அடுத்த சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் சரி பெண் பயிற்றுவிப்பாளர்கள் உதவியாக இருப்பார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இனிவரும் காலங்களில் பெண்களின் அதிகரிப்பு கூட இருக்கும் என்று நம்புகின்றோம். இது தவிர இன்றைய காலத்தில் மேசை பந்தாட்டம் விளையாடுகின்ற வீராங்கனைகளுக்கு ஒரு அனுபவம் மிக்க வீராங்கனையாக உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கின்றது?
முதலாவதாக அவர்களுடைய விருப்பம். எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காகவே விரும்பி செய்ய வேணும். அப்போ அதில் விளையாட்டுன்றதுக்கு நீங்கள் ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயராக வர போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் அந்த விளையாட்டில் இயல்பான விருப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது இருக்க வேணும் முதலாவது. ரெண்டாவது முயற்சி. அதற்குரிய ஒரு எஃபர்ட் ஒன்று போடணும். நாங்கள் சும்மா இருந்துட்டு ஒன்றும் தண்டில்லாது. முயற்சிக்கு அடுத்ததாக பயிற்சி. பயிற்சி என்றது உங்களால் இயல்பான வரைக்கும் நாங்கள் எவ்வளவு பயிற்சி செய்கிறோமோ அந்த பயிற்சிக்குரிய பலன் எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நான் என்னுடைய கதையிலே கூறினது போல் நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நான் ஒன்றையும் செய்யலை. ஆனால் எனக்கு இந்த கேம் பிடிச்சிது, நான் இதுக்குரிய பயிற்சியை சரியாக செய்தேன், எனக்குரிய அங்கீகாரங்கள், அந்த சாதனைகள், சிறப்புகள் கிடைத்தன. அதுபோல் எல்லா மாணவர்களுக்கும் நீங்கள் பழகிக்கொண்டிருக்கிற விஷயத்தை ஒரு சிரத்தையாக செய்யுங்கள், விருப்பத்தோடு செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கான ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிறந்த அறிகுறியாக இந்த அறிவுரை எங்கே பதிவு செய்யப்படுகின்றது. எந்த ஒரு துறையிலும் ஆர்வம் இருந்தால் அந்த துறையில் நாங்கள் இன்னும் பல வெற்றிகளை பெற்றுக்கொள்ளலாம். இதே போன்று இன்று வடக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கில் மேசை பந்தாட்டம் என்பது ஒரு பிரபல்யமான விளையாட்டாக இல்லை. ஆனாலும் நிறைய மாணவர்கள், நிறைய வீராங்கனைகள் இந்த துறையில் இருக்கின்ற போதும் கூட இந்த விளையாட்டு பிரபல்யம் அடையாததற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? அதற்கு நான் ஒப்பீட்டளவில் பிரபல்யம் அடைந்திருக்குது என்றாலும் அதை அடையவில்லைன்னு சொல்லி நானும் கூட யோசிக்கிறேன். நான் சில வேளைகளில் அதுக்கு எங்களோட பேரண்ட்ஸுன்ற ஒரு அட்டிடியூடும் ஒரு காரணம் என்று தான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் இப்போவுமே நாங்கள் படிப்பு என்றதை தான் கூட ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ அதில் சில வேளை இது விளையாட்டுகளுக்கு போனால் அவை அதில் செய்ய முடியாமல் போகலாம்ன்றது. மற்ற அந்த படிப்பில் கவனம் செலுத்துறது வேறு, அதில் கூடுதலான நேரத்தையும் அவர்கள் அதிலேயே செலவழிக்கிறார்கள். தனியார் கல்வி நிலையங்களாகட்டும் எல்லாவற்றிலையும் கூடுதலான திருப்பி கல்விக்கே கொடுக்குற முக்கியத்துவத்தை விளையாட்டுக்கு கொடுக்கறது போதாதுன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்தாலும் அதில் டேபிள் டென்னிஸ் இந்த எல்லா விளையாட்டுக்கும் கொடுக்குறதும் போதாது, அதில் டேபிள் டென்னிஸை கொடுக்குறது போதான்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன்னு சொன்னால், டேபிள் டென்னிஸ் மாதிரியான ஒரு விளையாட்டு நிச்சயமாக உங்களோட பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்தும். அவர்களுடைய நினைவுத்திறன், கன்சன்ட்ரேஷன், மெமரி பவர், இது போன்ற பல விடயங்களை மேம்படுத்தி அவர்களுடைய கல்விக்கும் பங்களிப்பு செய்யும் என்றதை சரியாக புரிந்து கொண்டினோம் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் இன்னும் எதிர்வரும் காலத்தில் டேபிள் டென்னிஸுக்குரிய ஒரு அங்கீகாரம், இடம் வடமாகாணத்தில் இன்னும் அதிகரிக்கும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பயிற்றுவிப்பாளர்கள் நிபுணத்துவமான பயிற்றுவிப்பாளர்கள் எண்ணிக்கை போதுமான அளவு இருக்குது. ஆனால் என்னுடைய மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரையில் அந்த நிபுணத்துவமான பயிற்றுவிப்பாளர்கள் தேவையும் இருக்கிறது. அப்போ அதையும் நாங்கள் வளப்படுத்தி கொண்டு போகிக்கல தான் ஒட்டுமொத்தமாக ஒரு வட மாகாணத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளுக்கும், இப்போ நாங்கள் இங்கே நகர்ப்புற பிள்ளைகளுக்கு போதுமான வசதி, டேபிள், அதுக்குரிய பயிற்சிகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி எல்லா இடங்களில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் சரி, வெவ்வேறு சமூகங்களில் உள்ள மக்கள் சரி, பெண் பிள்ளைகள் குறிப்பாக எல்லோருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கல ஒரு டேபிள் டென்னிஸுக்கு ஒரு வளமான எதிர்காலம் அமையும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நாங்கள் வடக்கு மாகாணம் என்னும் போது யாழ்ப்பாணத்துடன் மட்டும் நின்றுவிட முடியாது. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சூழ்நிலை அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்க முடியாது. ஆக மொத்தத்தில் எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் சரியாக கிடைக்கும் போது தான் உண்மையான திறமையானவர்களையும் அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். இன்று வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சாம் கல்லூரியினுடைய மேசை பந்தாட்டத்தின் மீதான தாக்கம் எவ்வாறு இருக்கின்றது? மிக குறுகிய காலத்திலேயே ஒரு வளர்ந்து ஒரு சீரான வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமாக நான் இதை பார்க்கிறேன். என்னுடைய அவதானத்தில் இவர்கள் மிகச்சிறந்த அடைவை, ஒரு நிலையான அடைவை பெற்றிருக்கிறார்கள் தான் கூற வேணும். குறிப்பாக சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு புதிய விடயங்களை ஒரு இனோவேட்டிவாக செய்கிறதுல நான் சாம் ஒரு முன்னோடியாக திகழ்கிறார்.
நிறைய விஷயங்கள் இப்போ கல்லூரி ஆசிரியர்களுக்கு அறிமுகப்படுத்தின போல் அண்மையில் வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஊழியர்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு டூர்னமெண்ட்டை, அதாவது விளையாட தெரியாதவர்களையும் வந்து விளையாட்டுக்குள்ளே உள்ளிருக்கிற ஒரு பயிற்சி. அதுமாரி மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தொடர்ச்சியான ஒரு நுணுக்கமான பயிற்சிகளை தொடர்ச்சியாக வழங்கி நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய வெவ்வேறு பிரதேசங்களில் உள்ள பிள்ளைகளையும் உள்வாங்கி செய்கிறதுன்றது அதுகளெல்லாம் ஒரு நிறைய விஷயம். அது மாதிரி இப்போ இந்த கலந்துரையாடல் போன்ற ஒரு நிகழ்வையும் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு முன்னோடியான விஷயம். இப்போ இது வந்து மற்றவர்களுக்கும் ஏனைய பயிற்றுவிப்பாளர்கள் ஏனைய நிறுவனங்களுக்கும் கூட இவர்களுடைய செயற்பாடானது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? தொடர்ச்சியாக இப்படியான உங்களோட அர்ப்பணிப்பான சேவைகளை தொடர்ச்சியாக செய்ய வேணும். அதே நேரம் நான் உண்மையாக மாணவர்கள் நாங்கள் அவையை ஃபோக்கஸ் பண்ணுறோம், நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகிறோம், நிபுணத்துவம் அடைகிறோம்ன்றதுக்கு அப்பால் எங்கள்கிட்ட பெரியவர்கள், இப்போ உண்மையாக எங்களை போன்றவர்கள் ஒரு உதாரணம். அதற்கு நாங்கள் 40 வயதுக்கு பின்னரும் ஓவர் 40 மேட்சஸ் வந்து விளையாடுறோம், தொடர்ந்து இதில் ஈடுபட்டிருக்கிறோம்னு சொன்னால் இது எங்களோட விருப்பத்தின் காரணமாக இருந்தாலும் கூட எல்லோருமே வந்து இந்த விளையாட்டை விளையாடலாம். எத்தனை வயது வரை கூட நாங்கள் தொடர்ந்து விளையாடலாம். அப்போ என்று உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேசங்களில் வந்து தொற்றா நோய் என்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அப்போ இப்படியான ஒரு எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு வர்ற சவால்களை கூட நாங்கள் இந்த விளையாட்டின் மூலமாக தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ வந்து உண்மையாக நான் நினைக்கிறது எங்களோட பெரியவர்கள், உத்தியோகத்தர்கள் மட்டத்தில், பெரியவர்கள் மட்டத்தில் எல்லா இடமும் நாங்கள் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக எல்லாருமே இணையணும். எல்லாரும் எல்லாருமே கட்டாயம் சாம்பியன் பண்ண வேணும்ன்றது இல்லை. இது ஒரு கேமாக அதை என்ஜாய் பண்ணி விளையாட வேணும் என்றது எனக்கு ஒரு சரியான விருப்பம். நான் அதையும் வந்து சாம்ஸ் காலேஜ் சின்ன டீம் எல்லார்ட்டையும் கேட்டுக்கொள்கிறது. நிறைய அந்த மாதிரியான தனியாக மாணவர்கள் ஒரு பக்கம் நாங்கள் அதுவே நிபுணத்துவம் உரிய பயிற்றுவிப்புக்குள்ளே இருக்கிறோம். அதே நேரம் பெரியவர்களுக்கான அவர்களுக்கு ஏற்ற முறையிலான பயிற்றுவிப்புகளை செய்து அவர்களை இன்வால்வ் பண்ணுறது கூடாக உண்மையாக எங்களோட உடல் ஆரோக்கியத்தை சரியான முறையில் மேம்படுத்தி கொண்டிருக்கலாம். நாங்கள் தேவையில்லாமல் ஒரு வருத்தம் வந்து அதுக்கு நாங்கள் நேரம் செலவிடுவதை விட அந்த நேரத்தை நாங்கள் முன்கூட்டியே நல்ல ஒரு விஷயமாக இந்த விளையாட்டில் செலவழிப்பதுன்றது ஒரு நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூடுறது. உண்மைக்கு வேலைத்தலங்களில் உள்ள எல்லா உத்தியோகத்தர்களுக்கும் நிறைய மன அழுத்தங்கள், சோர்வுகள் எல்லாம் இருக்கும். அப்படியான அவர்கள் வந்து எல்லா நேரமுமே ஒவ்வொரு இடைக்கிட வந்து அவர் இந்த விளையாட்டில் ஈடுபடையில அவையோட பெர்ஃபார்மன்ஸும் கூடும். அவையோட ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கூடும். இப்போ அதை நான் நினைக்கிறது இதை வந்து தனியொரு விளையாட்டாக அல்லாட்டி ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். உங்களோட லைஃபுக்கும் அதே நேரம் உங்களோட ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்று சொன்னால் அவங்களோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுக்குமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை பார்க்க வேணும்னு நான் கருதுறது. உண்மையாக நான் இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையாக கூட முன்வைக்கலாம். உண்மையாக எங்களோட மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்களில் கூடி கட்டாயம் ஒரு டேபிள் இருக்க வேணும். அதுமாரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து டேபிள் இருக்கணும். அதுமாரி உளவள நிலையங்கள், இப்போ குறிப்பாக பாடசாலை மட்டங்களில் ஒரு கவுன்சிலிங் ரூம்னு சொன்னால் அந்த ரூமில் எல்லாம் இது இருக்கணும். ஏன்னா இது இப்போ நாங்கள் கவுன்சிலிங்கு கதைச்சு நாங்கள் நிறைய விஷயத்த சொல்கிறத விட வந்த உடனே ஒரு 10-15 நிமிஷம் இந்த டேபிள் டென்னிஸை விளையாடிக்கல அவையோட மனம் வந்து லேசாகும், ஒருமுகப்படும். இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் சில விஷயங்களை சொல்லிக்கல இலகுவாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. அப்படி எங்களோட ஒரு எதிர்காலத்தை வந்து நாங்கள் அப்படி வடிவமைப்பது கூடாக ஒரு எங்களோட சமூகத்தையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் விளையாட்டையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ எல்லாமே கூட நெகட்டிவான விஷயம் தானே நாங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணப்படும் மீடியாவிலும் சரி வெளியிலையும் சரி நாங்கள் அதை கூட காய்ச்சி கொண்டிருப்போம். இப்போ இளையோர் வந்து தவறான வழியில் போயினோம், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணினோம், இல்லாட்டி சரியான மாதிரி பாசிட்டிவான ஒரு இதில் என்கேஜ் பண்ணாமல் இருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கான வாய்ப்புகளை வந்து இப்படியான துறைகளில் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுற தன்மைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்போ நாங்கள் தேவையில்லாத எதிர்மறையான விடயங்களில் கவனம் செலுத்துறதை விட ஒரு நேர்மறையாக இந்த விளையாட்டுக்கூடான ஒரு அபிவிருத்தி என்ற நிலைமையில் இதை செய்து கொண்டு போகிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லை நான் ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, எங்கள் இணையதளங்களுக்கு ஊடாக இந்த விளையாட்டுக்கூடான அபிவிருத்தி என்ற திட்டங்களை செய்யல வந்து
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நான் நான் சில அந்த அதனூடாக பயன்பெற்ற மாணவர்களை சந்திக்க எனக்கு மிக பெருமையாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அந்த மாணவர்கள் அவர்களுடைய சமூகத்தில் வந்து அவர்கள் அந்த பெண் பிள்ளைகளை விளையாட்டில் அனுமதிக்கிற தன்மையெல்லாம் சரியான குறைவான சமூகத்தை சார்ந்தவர்களும் கூட இந்த திட்டத்தினூடாக அந்த விளையாட்டுக்கு பெண் பிள்ளைகள் வந்து அவர்கள் பிறகு அதில் செய்ய அவைய குடும்பத்தில் மாற்றம் வந்து இப்போ இந்த கிராமத்தில் மாற்றம் வந்து அது ஒரு விதத்தில் நாங்கள் ஒரு விளையாட்டின் ஊடாக கிட்டத்தட்ட அந்த ஒரு சொசைட்டி பெரிய ஒரு சமூகமே ஒரு மாற்றம் காணுது. அப்போ இதில் வந்து சில நேரங்களில் குறிப்பாக அந்த பெண் பிள்ளைகளை விளையாட்டுக்கு போய்க்கல அவைக்கு மச்சப்படுவினம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் சரி இல்லாட்டி சமூகம் சரி. உண்மையாக வந்து இந்த விளையாட்டுக்கு ஊடாக அவர்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர்ன்றது அவையோட எதிர்கால வாழ்க்கைக்கான அவையோட எதிர்கால வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்க போகிற சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்குமென்று தான் நான் பார்க்குறேன். அந்தபடியாக இதை நாங்கள் எல்லா விதத்திலையும் ப்ரொமோட் பண்ணணும்ன்றது தான் என்னுடைய ஒரு ஆசை. இது தவிர்த்து இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய பொதுவான அறிவுரை என்னவாக இருக்கின்றது? இந்த விளையாட்டுத்துறையிலிருந்து டேபிள் டென்னிஸ் விளையாட்டுத்துறை ஊடாக வந்தவர் என்ற முறையிலே நான் என்னுடைய ஒரு அனுபவத்தினூடான ஒரு அறிவுரையாக நான் சொல்ல இருப்பது, கூடுதலாக மாணவர்கள் எல்லோருமே அது அவர்களை வந்து பிரதான விளையாட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு உப விளையாட்டாவது இந்த டேபிள் டென்னிஸை கற்றுக்கொள்ள வேணும். என்று சொன்னால் அது உங்களுக்கு நிறைய விதத்தில் உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி தரப்போகுது. அப்போ அது ஒரு கோரிக்கை. அது மாதிரி இந்த டேபிள் டென்னிஸ் விளையாட்டுன்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் உங்களோட ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்ளணும்ண்டு சொன்னால் நாங்கள் எப்படி போலை அடித்தாலும் அது உடனே மேலே வரும். அது மாதிரி எங்களுக்கு என்ன சவால்கள் வந்து என்ன ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் நாங்கள் மீள திருப்பி எழ வேணும் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் இந்த விளையாட்டினூடாக இந்த மாணவர்கள் கற்றுக்கொள்ளணும். பெரியவர்களை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் சரி, இப்போ வந்து நிறைய பெற்றோர்களும் வந்து விளையாடுவதை நான் பார்த்துருக்கிறேன் அதிகமாக. அப்போ இன்னும் தொடர்ச்சியாக அவர்கள் நாங்கள் உண்மையாக பெற்றோர்கள் வந்து நாங்கள் கதைக்கிறதை விட எங்களோட செயல்கள் தான் கூடுதலான ஒரு முன்மாதிரியாக எங்களோட பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்போ அதை வந்து எல்லா பெரியவர்களுமே இயலுமான வரையில் இந்த விளையாட்டை ஈடுபட வேணும். அதுமாதிரி உங்களை பிடித்த விளையாட்டில் ஈடுபடலாம். அதுலேயும் குறிப்பாக டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் போன்றவை வந்து நாங்கள் தொடர்ச்சியாகவே எங்களுக்கு விளையாடக்கூடிய ஒரு கேம்ன்றபடியாக தொடர்ச்சியாக விளையாட வேணும். அப்போ விளையாட்டாக மட்டும் பார்க்காமல் எல்லோருக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி, ஃப்யூச்சரில் நீங்கள் சந்திக்க போகிற சவால்களையும் சரி எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை உங்களுக்கு தரும்ன்றது தான் என்ற நம்பிக்கை. அந்தபடியாக எல்லாருமே இயலுமானவரை நீங்கள் விளையாட்டில் தொடர்ந்து ஈடுபடணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மற்றது இப்படி என்னுடைய பழைய அனுபவங்களை மீட்டு இந்த டேபிள் டென்னிஸில் உள்ள என்னுடைய அந்த விருப்பத்தை வந்து இதில் உங்களோட இந்த தருணத்தில் கலந்துரையாட ஒழுங்கமைத்து தந்த சாம்ஸ் காலேஜ் நிறுவனத்துக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு ஆழமான கருத்தை இவர் தெரிவித்திருக்கின்றார். பெரும்பாலும் நாங்கள் நினைத்து கொள்வது இளைய தலைமுறையினருக்கு மட்டும்தான் விளையாட்டு சொந்தம் என்று. அவ்வாறு இல்லை. பல நேரங்களில் முதியவர்களும் சரி, வயது அதிகமானவர்களும் சரி, இந்த விளையாட்டு துறைக்குள் வருவதற்கு வயதில்லை என்பது இல்லை என்பது உண்மையிலேயே சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். பலரும் நினைப்பது வயதாகிவிட்டது, இனி விளையாடி என்ன செய்வது, இனி என்னத்தை சாதிக்கப் போகின்றோம். சாதனை என்பது வந்து வெற்றிகளோடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட விடயமல்ல. உடல் ஆரோக்கியத்தில் சாதனையாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உள ஆரோக்கியத்தில் சாதனையாக இருக்கலாம். இவ்வாறான பல விடயங்கள் மன ஆறுதலுக்காக கூட பலர் விளையாடி கொள்ளலாம். இவ்வாறு வயதானவர்களும் இந்த துறைக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கின்றது. ஆக இன்றைய தினம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவழித்து பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. ஆக இன்றைய தினம் நாங்கள் திருமதி காயத்ரி குமரன் அவர்களை சந்தித்திருந்தோம். அவர்கள் மூலமாக நாங்கள் பல வகையான அனுபவங்களையும், அது மட்டுமல்லாது சமூகத்திற்கு தேவையான ஆழமான கருத்துக்கள் பலவற்றையும் அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மற்றும் ஒரு வீரருடன் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.